வணக்கம். தமிழ்நாட்டுல ஒரு புது நலத்திட்ட அறிவிப்பு வந்திருக்கு. அதோட பேரு டபுள் ஜாக்பாட் திட்டம். அது என்ன திட்டம், அதோட முழு விவரங்கள் என்ன, முக்கியமா அது உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு நாம இப்ப தெளிவா பார்க்கலாம் வாங்க. எல்லாருடைய மனசுலயும் இருக்கிற முதல் கேள்வி இதுதான் இல்லையா? உண்மையிலேயே நம்ம பேங்க் அக்கவுண்ட்டுக்கு 10,000 ரூபாய் வருமா? வாங்க இதுக்கான பதில நாம சேர்ந்து தேடலாம். இப்போதைக்கு தகுதியான குடும்பத் தலைவிகளுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுத்துட்டு வராங்க. ஆனா இந்த புது டபுள் ஜாக்பாட் வாக்குறுதியில என்ன சொல்றாங்கன்னா, மாசம் கிடைக்கிற உதவித்தொகைய 2000 ரூபாயா ஏத்துறதோட அது கூட ஒரே ஒரு தடவை பயன்படுத்தக்கூடிய 8000 ரூபாய் மதிப்புள்ள கூப்பனும் தரதான் சொல்லிருக்காங்க. அப்போ இந்த புது அறிவிப்புல 2 முக்கியமான பலன்கள் இருக்கு. அது என்னென்னு ஒன்னொன்னா பார்க்கலாமா? அதுல விஷயம் நேரடியா பணம் தர்றதுதான். திராவிட மாடல் 2.0 திட்டத்தோட ஒரு பகுதியா இப்போ தர்ற 1000 ரூபாய் மாதாந்திர உதவித்தொகைய தகுதியான குடும்ப தலைவிகளுக்கு 2000 ரூபாயா ஏத்த போறதா சொல்றாங்க. இதுதான் முதல் வாக்குறுதி. ரெண்டாவது பலன், இது கொஞ்சம் புதுசான ஒரு விஷயம். ஒரு 8000 ரூபாய் மதிப்புள்ள மெகா கூப்பன் தர்றாங்களாம். இத வச்சு நீங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள் எல்லாம் வாங்கிக்கலாம்னு சொல்றாங்க. கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்கு. 8000 ரூபாய்க்கு கூப்பனா? ஆனா உண்மையிலேயே இது எப்படி வேலை செய்யும்? இதோட உண்மை நிலவரம் என்ன? வாங்க அதையும் பார்த்தரலாம். ஒரு சின்ன உதாரணம் எடுத்துக்கலாமே. இந்த 8000 ரூபாய் கூப்பனை மட்டும் வச்சுட்டு ஒரு புது வாஷிங் மெஷின் வாங்கிட முடியுமா? இதுதான் எல்லாரும் யோசிக்கிற ஒரு பிராக்டிக்கலான கேள்வி. இப்போ இந்த டேபிள பாருங்களேன். மார்க்கெட் விலை என்னன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஒரு சாதாரண வாஷிங் மிஷினே 10,000 ரூபாயில இருந்து தான் ஆரம்பிக்குது. ஒரு எல்இடி டிவி இல்லைனா ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னா 15,000 ரூபாய்க்கு மேல ஆகும். அப்போ இந்த 8000 ரூபாய் கூப்பன் ஒரு பெரிய உதவியா இருக்குமே தவிர மிச்ச காசை நாம தான் நம்ம கையில இருந்து போட வேண்டியிருக்கும். அப்போ நாம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த கூப்பன் ஒரு பொருளை இலவசமா வாங்குறதுக்கான பிளாங்க் செக் கிடையாது. இது ஒரு சப்சிடி, அதாவது மானியம். நீங்க ஒரு பொருள் வாங்கும்போது அதுக்கு அரசாங்கம் செய்யற ஒரு உதவித்தொகை மாதிரி தான் இது. சரி, இதெல்லாம் ஓகே. ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விக்கு இப்ப வரலாம். யாருக்கெல்லாம் இந்த பலன்கள் கிடைக்கும்? தகுதி பட்டியல் என்ன சொல்லுது? தகுதி கட்டுப்பாடுகளை ரொம்பவே தெளிவா சொல்லியிருக்காங்க. உங்க குடும்பத்துல யாராவது இன்கம் டாக்ஸ் கட்டுறாங்கன்னா, இல்ல அரசாங்க வேலையில இருந்தா, 5 ஏக்கருக்கு மேல நன்சை நிலமோ இல்ல 10 ஏக்கருக்கு மேல புன்சை நிலமோ வச்சிருந்தா, இது மட்டும் இல்ல, ஒரு வருஷத்துக்கு 3600 யூனிட்டுக்கு மேல கரண்ட் பில் கட்டுறீங்கன்னா கூட நீங்க இந்த திட்டத்துக்கு தகுதி இல்லாதவங்க தான். அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இந்த ரூல்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். இதுல சொன்ன ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு பொருந்தலனாலும் நீங்க இந்த திட்டத்துக்கு தகுதியானவங்க கிடையாது. அவ்வளவுதான். இன்னொரு முக்கியமான அப்டேட் இருக்கு. இப்ப 1000 ரூபாய் வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த புது தொகை தானா வராது. அவங்களையும் இந்த புது ரூல்ஸ் படி மறுபடியும் சரிபார்ப்பாங்கன்னு சொல்றாங்க. அதனால ஏற்கனவே வாங்குறோம்னு அசால்ட்டா இருக்க முடியாது, ரீவெரிஃபிகேஷன் இருக்குன்னு தெரியுது. சரி, இதெல்லாம் எப்போ நடக்கும்? இந்த அறிவிப்பு எப்போ அமலுக்கு வரும்? அடுத்து என்ன ஸ்டெப்ஸ்னு பாத்துரலாம். இது நடைமுறைக்கு வரணும்னா அதுக்கு சில ஸ்டெப்ஸ் இருக்கு. முதல்ல இத அவங்க தேர்தல் அறிக்கையில அதிகாரப்பூர்வமா சேர்க்கணும். அதுக்கப்புறம் ஸ்டேட் எலெக்ஷன் நடக்கும். அந்த எலெக்ஷன்ல இப்போ இருக்கிற கட்சி ஜெயிச்சு மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா புதுசா அமைகிற அரசோட முதல் கையெழுத்தே இந்த திட்டத்துக்கு தான் இருக்கும்னு சொல்றாங்க. சோ முக்கியமா நாம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இது இப்போதைக்கு ஒரு தேர்தல் வாக்குறுதி. கிடைச்ச தகவல் படி இந்த அறிவிப்ப அவங்களுடைய தேர்தல் அறிக்கையோட ஒரு ஹீரோ மாதிரி முன்னிறுத்துறாங்களாம். அதாவது இது இல்லறத்தரசிகள் மத்தியில ஒரு பொருளாதார புரட்சியை ஏற்படுத்தும்னு அவங்க கருதுறாங்க. சரி, கடைசியா ஒரு முக்கியமான கேள்வியோட இந்த விவரங்களை முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி நலத்திட்டங்களால உண்மையிலேயே ஒரு குடும்பத்தோட பொருளாதாரத்தை தலைகீழா மாத்திட முடியுமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?